நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அன்சால்வ்டு மிஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஒரு வீடியோல மிஸ்டீரியஸான 5 கேசஸ் பத்தி பேசியிருந்தோம். அந்த வீடியோக்கு 30,000 வியூஸ் வந்துருச்சு. அவ்வளவு வியூஸ் வந்ததே ஒரு பெரிய மிஸ்ட்ரி தான். சோ அந்த வீடியோக்கு இப்ப பார்ட் 2 பண்ண போறோம். அதே மாதிரி மிஸ்டீரியஸான இன்னொரு 5 கேஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க அந்த வீடியோவே இன்னும் பார்க்கல அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறமா அந்த வீடியோ போய் பாருங்க. காரி மெக்கிக் அப்படின்றவர் பிரிட்டிஷ் ராயல் ஏர்போர்ஸ்ல ஒர்க் பண்றவர். அண்ட் அவருக்கு 23 வயசு தான் ஆகுது. செப்டம்பர் 24, 2016 அன்னைக்கு இவரும் இவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா சேர்ந்து ஒரு பார்ல குடிச்சிருக்காங்க. அண்ட் அன்னைக்கு மிட் நைட் இவர் மட்டும் சம போதையில தனியா அந்த பார்ல இருந்து கிளம்பி போயிருக்காரு. நைட்டு 3:30 மணிக்கு ஃபுல் போதையிலே ஒரு ரோட்ல நடந்து போறது சிசிடிவில எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அந்த ஃபுட்டேஜ்ல ஒரு செவுத்துக்கு பின்னாடி போனார்ல, அதுதான் அவரோட கடைசி அப்பியரன்ஸ். அதுக்கப்புறமா அவர் எந்த சிசிடிவில ரெக்கார்ட் ஆகலாம். அந்த செகண்ட்ல இருந்து காரி மேக்கிங் மிஸ்ஸிங். போலீஸ் அவரோட மொபைல் போனை ட்ராக் பண்ணப்போ அந்த ஃபுட்டேஜ்ல இருக்கிற டைமுக்கு அப்புறமா அவரோட மொபைல் 28 நிமிஷத்துல 12 மைல்ஸ் தூரத்துக்கு டிராவல் ஆயிருக்கு. நடந்து போற ஒரு மனுஷனால, அதுவும் போதையில நடந்து போற ஒரு மனுஷனால 28 நிமிஷத்துல 12 மைல்ஸ் போகவே முடியாது. சோ அவர் கண்டிப்பா ஏதோ ஒரு வண்டியில போயிருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் அவர் காணாம போய் 90 மினிட்ஸ் கழிச்சு ஒரு லேண்ட் ஃபில்ல, அதாவது இந்த குப்பையெல்லாம் ஒரே இடத்துல கொட்டி வைப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு இடத்துல அவர் மொபைல்ல இருந்து சிக்னல் வந்திருக்கு. சோ அவர் யாரோ அடிச்சு ஒரு குப்பை வண்டியில போட்டுட்டு இருக்காங்க. அந்த வண்டி தான் அந்த லேண்ட் ஃபில்க்கு டிராவல் ஆயிருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் அந்த லேண்ட் ஃபில்ல அவரோ இல்ல அவரோட பாடியோ கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை ஃபுல்லா சர்ச் பண்ணிருக்காங்க. பட் அந்த இடத்துல காரி மெக்கிக்கோட மொபைலோட பேக் பேனல் மட்டும் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அவரோ இல்ல அவரோட டெட் பாடியோ கிடைக்கவே இல்ல. ஒருவேளை அவரோட மொபைல மட்டும் யாரும் குப்பை வண்டியில போட்டிருந்தாலும் யார் போட்டிருப்பா? ஒருவேளை அவரே போட்டிருந்தாலும் அதுக்கப்புறமா அவர் எங்க போனாரு? இந்த மாதிரி பல क्वेश्चंसக்கு இன்னைக்கு வரைக்கும் ஆன்சர் கிடைக்கல. ஆகஸ்ட் 9, 2013 அன்னைக்கு 26 வயசு ஆகிற பிராண்டன் லாசனுக்கு அவரோட ஒய்ஃப்க்கு ஒரு சின்ன சண்டை வந்திருக்கு. அந்த சண்டையினால டிப்ரெஸ்டான பிராண்டன் அன்னைக்கு நைட் அவரோட கார் எடுத்துட்டு வெளியே போயிருக்காரு. அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு அவரோட அண்ணனுக்கு கால் பண்ணி கார்ல பெட்ரோல் காலியே நடு ரோட்ல நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லொகேஷனுக்கு அவரோட அண்ணனை வர சொல்லிருக்காரு. பிராண்டனோட அண்ணன் அந்த லொகேஷனுக்கு போய் பார்க்கும்போது அங்க கார் மட்டும் தான் இருக்கு, ஆனா உள்ள அவர் இல்ல. அண்ட் அவரோட மொபைல் போனும் கார் கீஸும் கூட காணும். அண்ட் அதுக்கப்புறமா அவரோட அண்ணன் ஒரு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போதுதான் இவருக்கு கால் பண்ண கொஞ்ச நேரத்திலே பிராண்டன் எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்ணது தெரிய வந்திருக்கு. அந்த கால்ல பயத்தோட சீக்கிரமா அந்த இடத்துக்கு யாரையாவது வர சொல்லிருக்காரு. ரொம்ப மூச்சு வாங்கிட்டே பேசினதுனால அவர் சொன்னதுல பாதி புரியல. ஆனா ஹரியப்னு சொன்னது மட்டும் கிளியரா கேட்டிருக்கு. அதுக்கப்புறமா கால் கனெக்டட்ல இருக்கும் போதே பிராண்டன் பேசுறது நிறுத்திட்டு இருக்காரு. வீட்டுல இருக்கிற பிராண்டனோட வைஃப் அவருக்கு கால் பண்ணுப்போ அவர் ரோட்ல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கிறதாவும் அவருக்கு அடிபட்டு இருக்கிறதாவும் சொல்லிருக்காரு. அதுதான் பிராண்டன் அட்டென்ட் பண்ண லாஸ்ட் கால். அதுக்கப்புறம் ஒரு மொபைலையும் ட்ராக் பண்ண முடியல, பிராண்டனையும் கண்டுபிடிக்க முடியல. அவர் வைஃப் கூட நடந்த சண்டையில பிராண்டன் டிப்ரெஸ் ஆகி சூசைடே பண்ணியிருந்தாலும் எதுக்கு சாகிறதுக்கு முன்னாடி எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்ணி சீக்கிரமா வர சொல்லணும்? எதனால அவருக்கு அடிபட்டுச்சு, அவர் எங்க தான் போனாருன்னு இன்னைக்கு வரைக்கும் கண்டே பிடிக்கல. ஜூன் 12, 2009 அன்னைக்கு ஸ்லிகோ சிட்டி ஹோட்டல் அப்படின்ற ஒரு ஹோட்டல்ல ஒரு வயசானவர் பீட்டர் பர்க்மன் அப்படின்ற பேரோட செக் இன் பண்ணிருக்காரு. ஜூன் 16 வரைக்கும் மொத்தம் 4 நாள் அதே ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்ணிருக்காரு. அண்ட் டெய்லி காலையில வெளியே போயிட்டு நைட் அவருக்குள்ள திரும்ப அதே ஹோட்டலுக்கு வந்துட்டு இருக்காரு. அந்த 4 நாள் இப்படிதான் போயிட்டு இருக்காங்க. அந்த 4 நாள் தான் ஒரு வாழ்க்கையோட கடைசி 4 நாள். ஜூன் 16 அன்னைக்கு சம்பந்தமே இல்லாம இவரோட டெட் பாடி ஒரு பீச்ல கிடைக்குது. இவர் டெத்துக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்க போலீஸ் அந்த ஹோட்டலோட சிசிடிவி எல்லாம் செக் பண்ணும்போதுதான் அந்த 4 நாளும் டெய்லி காலையில ஒரு வெளியே போகும்போது கேரி பேக்ல எதையோ எடுத்துட்டு போயிருக்கிறது தெரிய வந்திருக்கு. அண்ட் டெய்லி திரும்ப வரும்போது கையில அந்த கேரி பேக் இல்லாததும் தெரிய வந்திருக்கு. நம்ம ஊரா இருந்தா சாதா குப்பை கவர்னு சொல்லிருப்போம். ஆனா வெளிநாட்டுல யாரும் குப்பை கவர் அவங்களே எடுத்துட்டு கொட்ட மாட்டாங்க. அதுவும் ஹோட்டல்ல தங்கி இருக்கும் போது வாய்ப்பே இல்ல. சோ இது மூலமா பீட்டர் பர்க்மன் கொஞ்சம் கொஞ்சமா இதை டிஸ்போஸ் பண்ணிருக்கிறது தெரிய வந்திருக்கு. மேபி அவரோட பர்சனல் ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்போஸ் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த சிட்டில அவர் நடந்து போறது நிறைய கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆனா அந்த கேரி பேக்கை டிஸ்போஸ் பண்ணது எந்த கேமராலையும் ரெக்கார்ட் ஆகல. அவர் அந்த ஹோட்டலுக்கு வந்து 2வது நாள் ஒரு போஸ்ட் ஆபீஸ்க்கு போயிட்டு 8 ஸ்டாம்ப்ஸையும் ஆர்மி ஸ்டிக்கர்ஸையும் வாங்கியிருக்காரு. சோ இது மூலமா அவர் சாகிறதுக்கு முன்னாடி யாரோ 8 பேருக்கு லெட்டர் அனுப்பிச்சிருக்கிறது தெரிய வந்திருக்கு. அண்ட் அவரோட கடைசி நாள் அதே மாதிரி ஒரு கேரி பேக்கோட ஹோட்டல்ல இருந்து கிளம்பி ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ஏதோ ஒரு பேப்பர்ல இருக்கிறத படிச்சுட்டு உடனே கிழிச்சு போடுறாரு. அண்ட் அங்கிருந்து ஒரு பஸ் பிடிச்சி ரோசஸ் பாயிண்ட் அப்படின்ற இடத்துல இருக்கிற பீச்சுக்கு போயிருக்காரு. அங்கதான் ஒரு டெட் பாடியும் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு சூசைட் தான் பண்ணிருக்கணும் நல்லா தெரியுது. ஆனா ஒரு பெரிய மிஸ்டேக் என்னன்னா பீட்டர் பர்க்மன் அப்படின்ற அந்த ஐடென்டிட்டி ஒரு பொய். அந்த பேரோட இவர் வயசுல யாருமே இல்ல. சோ நிஜமாவே ஒரு யாரு, ஒரு பேர் என்ன, எங்க இருந்து வந்தாரு, எதுக்கு செத்து போனார் அப்படின்ற பல விஷயம் மிஸ்டேக்காவே இருக்கு.
ஜூன் 4, 2010 அன்னைக்கு 7 வயசு ஆகிற கைரன் ஹார்மனோட ஸ்கூல்ல ஒரு ஃபேர் வச்சிருக்காங்க. நம்ம ஊர்ல இந்த ப்ராஜெக்ட் என்ன சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் வச்சிருக்காங்க. அந்த ஃபேருக்கு கைரனோட அம்மாவும் போயிருக்காங்க. அங்க நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு பையனை ஃபர்ஸ்ட் அவர் கிளாஸ் காமிச்சிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு வந்து அந்த போட்டோஸ் எல்லாம் Facebookல போஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுதான் அந்த பையன் இருக்கிற கடைசி போட்டோ. அன்னைக்கு ஈவினிங் எப்பவும் ஸ்கூல் பஸ் வர இடத்துக்கு பையனை கூட்டு வரதுக்கு போயிருக்காங்க. பஸ் வந்திருக்கு, ஆனா பையன் வரல. பஸ் டிரைவர் கிட்ட கேட்டதுக்கு இன்னைக்கு ஃபுல் டே அவன் ஆப்சென்ட்னு கிளாஸ் டீச்சர் சொன்னதா சொல்லிருக்காரு. அதுக்கப்புறமா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து பயங்கரமா சர்ச் பண்ணிருக்காங்க. பட் அந்த பையன் எங்க போனா, எப்படி ஸ்கூல்ல விட்டு வெளியே போனானே தெரியல. அதுக்கப்புறமா சிட்டி ஃபுல்லா நிறைய போஸ்டர்ஸ் பேனர்ஸ் எல்லாம் ஒட்டிருக்காங்க. அவனுக்கு எதுவும் ஆகாம சேஃபா இருக்கணும் ப்ரே பண்றதுக்காகவே தனியா ஒரு இடத்தையே உருவாக்கி இருக்காங்க. நிறைய பப்ளிக் அந்த இடத்துக்கு வந்து அவங்களுக்காக ப்ரே எல்லாம் பண்ணிருக்காங்க. நிறைய பெரிய பெரிய ஷோஸ்ல எல்லாம் இந்த பையனோட அம்மாவை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. I just thought maybe he was playing a game or hiding or அந்த பையனோட அம்மா யாரோ அவனை கிட்னாப் பண்ணிட்டாங்க நம்பினாலும் யார் பண்ணது, அந்த பையன் எங்க தான் போனா, உயிரோட தான் இருக்கானு 10 வருஷமா இன்னைக்கு வரைக்கும் கண்டே பிடிக்கல. ஆனா அவன் எங்க இருந்தாலும் சேஃபா இருக்கணும்னு இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் அவனுக்காக ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. செப்டம்பர் 14, 2007 14 வயசாகிற ஆண்ட்ரூ காஸ்டன் அப்படின்ற பையன் டெய்லி கிளம்புற டைமை விட கொஞ்சம் சீக்கிரமா ஸ்கூலுக்கு கிளம்பி போயிருக்கான். அன்னைக்கு ஈவினிங் அவன் எப்பவும் வீட்டுக்கு வர டைம் இருக்கான பையன் வரவே இல்லை. செக்யூரிட்டி கேமரா செக் பண்ணப்போ காலையில சீக்கிரமா யூனிஃபார்மோட கிளம்பின பையன் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வேலைக்கு போனதுக்கு அப்புறமா திரும்ப வீட்டுக்கு வந்து ட்ரெஸ்ஸை மாத்திட்டு அவனோட சேவிங்ஸ் மணியை எடுத்துட்டு போயிருக்கிறது தெரிய வந்திருக்கு. அங்க வந்து ஸ்ட்ரெயிட்டா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு லண்டனுக்கு 1 வே டிக்கெட் வாங்கியிருக்கான். ரிட்டர்ன் டிக்கெட் வாங்குறதுக்கு போதுமான காசு அவங்க கிட்ட இருந்தாலும் லண்டனுக்கு போகிறதுக்கு மட்டும் தான் டிக்கெட் வாங்கியிருக்கான். இது மூலியமா அவனுக்கு திரும்ப வர ஐடியாவே இல்லைன்னு தெரியுது. நிறைய பேர் ட்ரெயின்ல அந்த பையன் அவனோட PSP வச்சு விளையாடிட்டு இருக்கிறத பாத்துருக்காங்க. ஆனா அந்த PSPயோட சார்ஜரை கூட அந்த பையன் வீட்லயே தான் வச்சுட்டு போயிருக்கான். அதுக்கப்புறமா லண்டன்ல இருக்கிற கிங்ஸ் கிராஸ் அப்படின்ற ஸ்டேஷன்ல இருந்து இந்த பையன் வெளியே வரது ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதுதான் இவன் இருக்கிற கடைசி ஃபுட்டேஜ். அதுக்கப்புறம் எங்க தேடி இந்த பையன் கிடைக்கல. கையில இருக்கிற மீதி காசும் காலியானதுக்கு அப்புறமா கஷ்டப்பட போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் அவன் அக்கௌண்ட்ல காசுலாம் போட்டு விட்டுருக்காங்க. ஒரு வேளை அவன் எங்கன்னா வித்ரா பண்ணா அதை வச்சு அவன் லொகேஷனா கண்டுபிடிக்கலாம். பட் அவன் அக்கௌண்ட்ல இருந்து எந்த டிரான்சாக்சனும் நடக்கல. நிறைய பேர் இந்த ஃபுட்டேஜ்ல அந்த கண்ணாடியில ஏதோ ஒரு ஆளோட ரெஃப்ளெக்ஷன் தெரியறதாவும் ஆண்ட்ரூவும் அதே ஆளு தான் பாக்குறதாவும் சொல்லிருக்காங்க. மேபி அந்த ஆள் தான் ஆண்ட்ரூவை கடத்திட்டு போயிருக்கணும்னு சொல்றாங்க. ஆனா அந்த ஆள் யாருன்னு தெரியல. ஆண்ட்ரூ நிஜமா எங்க தான் போனானோ இன்னைக்கு வரைக்கும் தெரியல. சோ இந்த 5 கேஸஸும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய மிஸ்ட்ரி வீடியோஸ் பார்க்க இங்க இருக்கிற பிளேலிஸ்டோட லிங்க் கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.